Hi students, welcome back to Madhi Academy. நீங்கள் CA, CMA இல்லை CS கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா this is the right video. ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம ஸ்கேனர்ன்ற ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டூலை பற்றின ஒரு விளக்க உரை தான் இது. கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்கேனர்னா என்ன அப்படின்றத முதல்ல புரிஞ்சுப்போம். நம்ம ஸ்கேனர்னு சொல்றது நான் வழக்கமாக புக்ஸை ஸ்கேன் பண்ணுற அந்த ஸ்கேனரை பற்றி நம்ம பேசலைன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ மோரார்லெஸ் அதோட ரிலேட் ஆனது தான். ஒரு கம்ப்ளீட்டாக எக்ஸாமுக்கு இது வரைக்கும் பாஸ்ட் இயரில் என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் ஒரே புக்கில் உங்களுக்கு இருக்குது, அதுவும் சாப்டர் வைஸ் இருக்குது அப்படின்னா என்டையர் புக்கும் எந்த அளவுக்கு எக்ஸாமில் கேட்கப்படும் அப்படின்றத நீங்கள் ஓவராலாக ரிவ்யூ பண்ண மாதிரி இருக்கும், ஸ்கேன் பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் இதுக்கு பேர் ஸ்கேனர் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம எந்த ஸ்கேனரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா சுசித்ரா பப்ளிகேஷன் அப்படின்றவங்க இந்த ஸ்கேனர்ஸை ஆல் ஓவர் இந்தியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாம் ஏன் இந்த வீடியோ இப்போ நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னு கேட்டால், முதல் விஷயம், இந்த ஸ்கேனர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு அதை பற்றின அவேர்னஸ் இல்லை அப்படின்றது ஒரு ஜென்ரல் ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ரெண்டாவது, ஸ்கேனர் தெரியும் ஆனால் அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்காகவும் தான் இந்த வீடியோ பார்த்து ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு அது அந்த சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் சேர்த்து நம்ம சொல்லலாம் நினைக்கிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட் இஸ் ஸ்கேனர்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் வித் ஆன்சரோட, வித்தவுட் ஆன்சர் இல்லை, ரொம்ப முக்கியம். வெறும் கொஷின் பேப்பர்னா யூ கேன் கெட் ஃப்ரம் த எக்ஸாம்ஸில் இந்த போர்ட்டல்லே கொடுக்குறாங்க, CMA போர்ட்டல்லே கொடுக்குறாங்க. அங்கே என்ன நமக்கு ஒரு ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா இயர் வைஸ் இருக்கும் இல்லையா, பட் இங்கே அந்த ப்ராப்ளம் இல்லை, டாபிக் அல்லது சாப்டர் வைஸ் இருக்கும். அதுதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஸோ சாப்டர் வைஸ் இருக்கிறதுனால நமக்கு இது பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை முதல்ல பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது சாப்டர் வைஸாக இருக்கனால ஒரு சாப்டர் மட்டும்தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சாப்டர் உங்களுக்கு நல்ல ஃபெமிலியர் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரே இடத்துல கொஷினும் இருக்குது, ஆன்சரும் கிடைக்குது. ஸோ நீங்கள் வேற எதையும் அதிகபட்சமாக ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இதில் இருக்காது. ஓகே, இப்போ இந்த வீடியோவை நான் ஏன் வெளியிட்டிருக்கேன், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன இம்பார்ட்டன்ட்னா, பொதுவாக அந்த சுசித்ரா பப்ளிகேஷனில் நீங்கள் டைரெக்டாக ஆர்டர் பண்ணலாம் புக்ஸை. அப்போ உங்களுக்கு அதனுடைய என்ன ப்ரைஸோ அதே ப்ரைஸில் தான் கிடைக்கும். இதெல்லாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நோ டிஸ்கவுண்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மெயினாக. ஓகேங்களா? எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடைக்காது உங்களுக்கு புக்ஸ் வாங்குனீங்க, புக் ஸ்டோர்ஸில் எல்லாம் போய் வாங்குறீங்க அப்படின்னா. பட் இது இன்ஸ்டியூட்காக, கோச்சிங் சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க டில் இந்த தசராவுக்காக டில் 12th அக்டோபர் வரைக்கும் யாரெல்லாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்களோ ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டேட்டை பார்த்துக்கோங்க, 12th அக்டோபருக்குள்ள நீங்கள் ஒரு வேளை ஆர்டரை பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? எவ்வளோ? 30% டிஸ்கவுண்ட். அந்த 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கணும்னா அது இன்ஸ்டியூட் மூலயமா வாங்குறவங்களுக்கு இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு இந்த டிஸ்கவுண்ட்டை பாஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இந்த டிஸ்கவுண்ட் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கிறத விட, எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிறத விட, அதை டைரெக்டாக யாருக்கெல்லாம் இந்த ஸ்கேனர் வேணும்னு நினைக்கிறாங்களோ நீங்கள் எங்ககிட்ட நீங்கள் அதை ஆர்டர் பண்ணிங்கன்னா அதை நாங்கள் அவங்க மூலயமா அதை வாங்கி சேம் ப்ரைஸ்க்கு அந்த 30% டிஸ்கவுண்ட்டை அப்படியே உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இதை பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை சப்போஸ் நீங்கள் பிஃபோர் 12th அக்டோபருக்குள்ளே பார்க்குறீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக அதை ஆர்டர் பண்ணுங்கள். இதை ஆர்டர் பண்ணனா ஒன்றும் இல்லை, நம்ம இன்ஸ்டியூட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோவில் இன்ஸ்டியூட்டுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் அல்லது இமெயில் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் அதில் நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண ஏதாவது டிலே ஆச்சுன்னா யூ கேன் கால் ஆல்சோ. ஓகேங்களா? கால் பண்ணி எங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா we will distribute the books. பொதுவாக நீங்கள் ஒன்று இன்ஸ்டியூட் வாங்கிட்டே தட் இஸ் ஃபைன். ஏன்னா இதெல்லாம் பல்காக தான் ஆர்டர் பண்ணணும். டில் 12th அக்டோபருக்குள்ளே யாரெல்லாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஒட்டு மொத்தமாக எத்தனை பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் இந்த சுசித்ரா பப்ளிகேஷனுக்கு டோட்டல் ஆர்டர்ஸை நம்ம கொடுத்துருவோம். அவங்க எங்களுக்கு ஆஃப்டர் 1 week ஆர் 10 daysக்குள்ளே மேக்ஸிமம் எங்களுக்கு அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்தராக நீங்கள் இங்கே டைரெக்டாக கலெக்ட் பண்ணலாம். மதி அகாடமி சென்னையில் அயனாவரம் லொக்கேஷனில் இருக்குது. ஆர் எல்ஸ் இல்லை சார் எங்களுக்கு ஐ எம் வேம் ஃப்ரம் மதுரை, திருச்சி அந்த மாதிரி இருக்கும்னா
உங்களுடைய அட்ரஸ்க்கு இங்கேருந்து நாங்கள் கொரியர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ இந்த டைமில் நாங்கள் இதை போடணும்னு நினச்சது இந்த 30% ஆஃபர் உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு தான். அந்த 30% இப்போ ஒரு செட்டு உங்களுக்கு சிஎம்ஏ இன்டருக்கு வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குரூப்புக்கே ஆன் அன் ஆவரேஜ் 300 rupees தான் 1200 to 1500 வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் 30% போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு புக்குடைய காஸ்ட்டே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கும் இந்த 30% அப்படின்ற ஆன் அன் ஆவரேஜ். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே சரி, இப்போ இந்த ஸ்கேனருடைய மெயின் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேனரில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்னென்ன கொஷின் பேப்பர் கேட்பாங்க, எந்த மாடலில் இருக்கும், 1 மார்க் எத்தனை வரும், 2 மார்க் 3 மார்க், எப்படி நம்ம சின்ன வயசில் இப்போ பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரை பார்த்து தான் ஃபார்மேட் புரிஞ்சுப்போமோ அதே மாதிரி நம்மளுடைய கொஷின் பேட்டர்ன் எவ்வளோலாம் என்னென்ன மார்க்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்குது. மொதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது உங்களுக்கு அடுத்ததான் வந்து பாஸ்ட் இயர் கொஷின்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அது உங்களுக்கு என்ன அப்படின்றது இதில் ஒரு கிளாரிட்டி வந்துடுது. ஸோ எந்த பாஸ்ட் இயர் கொஷின்ஸ் எந்த டைப் தொடர்ந்து கேட்குறாங்களோ அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் அல்லது ஃபோக்கஸ் பண்ணலாம். இதனால உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப முக்கியமாக தேவையில்லாத டாபிக் அல்லது அதிக இம்பார்ட்டன்ஸ் இல்லாத டாப்பிக்கில் ரொம்ப இன்டெப்த்தாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், பட் ஸ்கிப் பண்ணக்கூடாது எந்த சாப்டர்லையும். ப்ரொஃபஷனல் கோர்ஸில் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கு எவ்வளோ இன்டெப்த்தாக நீங்கள் போகணும் உங்களுடைய டைமுக்காக அப்படின்னு பார்க்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் கொஷின்ஸ்க்கு எப்படியெல்லாம் ஆன்சர்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதும் இதில் வந்து வித் ஆன்சர்ஸ் இருக்குது. இதுதான் கரெக்ட் ஆன்சர் நான் சொல்லலை, இதுவும் ஒன் ஆஃப் தி ரெக்கமெண்டட் ஆன்சர்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த ஆன்சர்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், இல்லை நீங்கள் சிஏ சிஎம்ஏ அவங்க கொடுக்குற ஆன்சர்ஸையும் ரெஃபர் பண்ணலாம். பட் என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களாலையும் அந்த மாதிரி ஆன்சர்ஸை வித்தவுட் ஆன்சர் ரெஃபர் பண்ணி உங்களால் எழுத முடியுது கொஷின் வித் ஆன்சர்ஸில் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பூஸ்ட் ஆகிடும். ஓகே, நம்ம ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக வருது அப்படின்னு. ஒரு சாப்டர் நீங்கள் படிக்கிறீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து வெறும் ஒரு 3 கொஷின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ அந்த 3 கொஷின்ஸை வச்சா நம்ம இந்த சாப்டரை முடிச்சிட்டோமான்னு கேட்டால் இல்லை. பட் எக்ஸாம்ஸில் அது ஒரு வேளை இது பல முறை கேட்ட கொஷின்ஸாக இருந்தால் பலவித கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ண அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கிடைச்சி அந்த கான்செப்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது யூ வில் கெட் அ பெட்டர் கிளாரிட்டி. அந்த பெட்டர் கிளாரிட்டி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஸோ தட் எக்ஸாமை வித் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு அட்டன் பண்ணுவீங்க. நம்ம எக்ஸாம்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வழக்கமாக பார்க்குறோம். என்னன்னா, சரி எனக்கு கான்செப்ட் நல்லா தெரியும் பட் என்னால் எக்ஸாமில் எழுத முடியல அப்படின்வாங்க. அவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளத்துக்கான ஸ்பெசிஃபிக்காக அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் ப்ராக்டிஸ். ஓகே, நாலேஜ் கேதர் பண்ணியிருப்பாங்க பட் அதை அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி கேள்வி வரும், அதுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு தயார் நிலை இல்லாமல் போனால் திடீர்னு அதை ஃபேஸ் பண்ண முடியாது, அதுவும் வித்தின் 3 hours. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இல்லைன்னா எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தென் யூ வில் ஹாவ் த பெட்டர் கான்ஃபிடென்ட் டு ரைட் அன் எக்ஸாம். சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேனரை எப்படி எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கும். இந்த எஃபெக்டிவாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன சாப்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துக்கணும். எந்த கொஷின்ஸ் எல்லாம் தொடர்ந்து அதிகமாக கேட்கப்படுது, என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கேட்கப்படுது அப்படின்றதுல நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க வித் டைமோட. ரொம்ப முக்கியம், அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா உங்களால் அந்த டைமுக்குள்ளே அதை முடிக்க முடியுதா அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்க. நீங்க எழுதுற ஆன்சரும் சஜஸ்டட் ஆன்சரும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்றத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த டாபிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த கொஷின்ஸை வந்து ரிப்பீட்டடாக வந்தால் அந்த ஃபார்மேட்ஸில் நல்ல ஃபெமிலியர் ஆகணும், அதை வித் டைமோட. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் இங்கே ரொம்ப முக்கியமானது. அந்த டைமோட நீங்கள் அதை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதில் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், இல்லாட்டி அது வேஸ்ட். சரிங்களா? அதை எக்காரணத்தை கொண்டு மறந்துடாதீங்க. அப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து வித் சஜஸ்டட் ஆன்சர்ஸை நீங்கள் தொடர்ந்து அது கூட கம்பேர் பண்ணினா யூ வில் கெட் அ பெட்டர் கிளாரிட்டி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்போ யூஸ் ஆகும், இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் எப்பயுமே சிஏ சிஎம்ஏ சிஎஸ் உடைய அவங்க கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியல் இட்ஸ் அ பைபிள் மாதிரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. அடுத்ததாக அதை தாண்டி வந்து நீங்கள் இது கூடவே எதை கூட நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நினச்சா அஃப்கோர்ஸ் இது
இந்த ஸ்கேனர் வந்து இல்லாம ப்ரிப்பேர் ஆகிறது இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஓகே, இது இல்லாம படிச்சு பாஸ் பண்ணவே முடியாது சார். என் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இதெல்லாம் வாங்காமலே பாஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், கண்டிப்பா முடியும். சிலர் புக்கே இல்லாம கூட ரெஃபரன்ஸ் மெட்டீரியலை வச்சு படிச்சு பாஸ் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ நான் எக்ஸப்ஷனல்ஸை பத்தி பேசல, எக்ஸாம்பிளா எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் தி என்ன எப்படி கிளியர் பண்றாங்களோ அதை நம்ம இங்க பார்க்குறோம். ஓகே, ஸோ அடுத்தது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சார், இது எப்படி இந்த ஃப்ரீக்வன்சி போன டாபிக்ல நான் சொல்லியிருந்தேன். ரிவ்யூ த இண்டெக்ஸ் பார்த்து எப்படி நம்ம இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுனா பாருங்க. இப்போ இதுல காஸ்ட் அக்கௌண்டிங்க்கு நம்ம CMA இன்டர், ஓகேங்களா? ஸோ அதுல இங்க சாப்டருடைய லிஸ்ட் இருக்கு. இந்த லாஸ்ட் ட்ரெண்டா அப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 1 2 3 4 5 இயர்ஸா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஆப்ரேட்டிங் காஸ்டிங் நான் படிக்கணுமா வேண்டாமான்னு நான் நினைக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் காஸ்டிங்ல ஒரு அட்டம்ப்டை தவிர மற்ற எல்லா டைம்லையும் ஆன் அண்ட் ஆவரேஜ் 6 to 7 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த சாப்டரை நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது, நல்ல நாலேஜ் கேதர் பண்ணிக்கணும். ஜாப் காஸ்டிங், பேட்ச் காஸ்டிங்ல பாருங்க தொடர்ந்து பல முறை கேட்கவே இல்லை, ரொம்ப ரேரா கேட்குறாங்க. பட் உங்களோட டைம் அவைலபிலிட்டியை பொறுத்து நீங்க அதை ப்ரிப்பேர் பண்றதும் பண்ணாததும் உங்க இஷ்டம். பட் எப்பயுமே இது 100% ஒர்க் அவுட் ஆகும்ன்ற அர்த்தம் இல்லை. பட் இம்பார்ட்டன்ஸ் உங்க டைம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த சாப்டர்ஸ் எல்லாம் லெஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். ஓகே, ஸ்கிப் பண்ண சொல்ல லெஸ் இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ் மட்டும் கேதர் பண்ணிக்கோங்க வந்தா சமாளிக்கிறதுக்கு. ஓகே, வரல அப்படின்னா ஓகே, தட்ஸ் ஃபைன். அப்போ நம்ம தொடர்ந்து கேட்கக்கூடியது கான்ட்ராக்ட் காஸ்டிங் தொடர்ந்து கேட்கறாங்க, ப்ராசஸ் காஸ்டிங்ல தொடர்ந்து கேட்குது, மார்ஜினல் காஸ்டிங் நிறையவே மார்க் வருது, 15 to 22 ஆன் அன் ஆவரேஜ் 15 மார்க்ஸ் வருது. அப்போ இதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து இதை ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் தொடர்ந்து கேட்குறாங்க, பட்ஜெட்லேருந்தும் வருது. ஓகே, ஸோ ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸாவே பார்த்தீங்கன்னா 25 அப்படின்றது வருது. அப்போ 1 மார்க் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்றது இதுல இருந்து நமக்கு ஒரு ஐடியா, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அப்போ எந்தெந்த சாப்டர்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலான்ற ஒரு கிளாரிட்டியை இந்த லாஸ்ட் 5 ட்ரெண்டை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஓகே சார், நான் இப்போ ஓவராலா பார்த்தேன். இப்போ ஒரு சாப்டர் எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, சரி ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு சாப்டர்லயும் அப்ஜெக்டிவ் டைப்ல எவ்வளவு கேட்கறாங்க, ஷார்ட் நோட்ஸா எவ்வளவு கேட்கறாங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் எவ்வளவு கேட்கறாங்க, டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் எவ்வளோ, ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் எவ்வளோ, எந்தெந்த ஜனவரியில டிசம்பர்ல, இப்போ இதெல்லாம் பொதுவா ஜான் அண்ட் டிசம்பர்ல ஜூன் அண்ட் டிசம்பர்ல எக்ஸாம்ஸ் வரும் இல்லையா? அப்போ எப்போ எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா இது எதை மீன் பண்றாங்க, இது வந்து டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டிசம்பர் அண்ட் ஜூன் ரெண்டுத்துலயுமே வந்து இந்த பர்டிகுலர் சாப்டர்ல இருந்து டிஸ்கிரிப்டிவா கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்குது. அப்போ ஒவ்வொரு சாப்டரையும் எப்படி நம்ம அணுகிறது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இங்கே சாப்டர் வைஸ் அந்த நோட்ஸ் பாயிண்டா கொடுத்துருப்பாங்க, அங்கே நீங்கள் ரெஃபர் பண்ணி அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை இது பேசிக் இண்டெக்ஸில் போய் தரவு பண்ணிக்கிட்டே வர்றது நல்லது. இப்போ இதுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சாப்டர்ல ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அந்த சாப்டர்ல இது வரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டினும் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல இது எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்றது பார்க்கணும், எவ்வளோ மார்க்குக்கு கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும், அப்புறம் அதனுடைய ஆன்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நமக்கு வந்து இதன் மூலயமா என்ன புரிய வருது, ஓகே கொஷின்ஸ் என்னன்னு தெரியும், எவ்வளோ மார்க் வரைக்கும் இந்த சம்ம கேட்குறாங்க, எப்போ கேட்டிருக்காங்க, அடுத்து இதுக்கான ஆன்சர் இவங்களே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும், மேபி எங்கேயாவது ஒரு சில இடத்துல கிளரிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஓகே, அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்க போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வித் ஆன்சர் இருக்கு, சாப்டர் வைஸ் இருக்கு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? இப்போ சாப்டர் வைஸ் இருக்கும்போது அதனுடைய பெனிஃபிட் என்ன, நமக்கு ஒரு சாப்டர் மட்டும் தான் கத்துருக்கேன், 5 சாப்டர்னா அந்த 5 சாப்டரையும் ஒவ்வொரு சாப்டரா நான் தரவு பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த பெனிஃபிட் எனக்கு இதுல இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஸ்கேனர்ஸ்ன்றது உங்களுக்கு ஒரு புக்கா கிடைக்கும். இது வந்து நீங்க டைரக்டா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு புக் கிடைக்கும். பட் இன்ஸ்டியூட் மூலியமா நீங்க வந்து வாங்க வரீங்க அப்படின்னா இந்த கவர் வந்து மதிய அகாடமியுடைய கவர்ல உங்களுக்கு இது கிடைக்கலாம். சரியா? இது ஏன் சார் நான் இந்த வீடியோவை இப்போ போடுறேன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் நார்மலான ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு தான் நீங்க ஆன்லைன்ல போயினாலும் டைரக்டாவும் போனாலும் இங்க கொடுக்கப்பட்டிருக்க இந்த ரேட் பார்த்துக்கோங்க, இந்த ரேட்டுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் நமக்கு 30% அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுனால ஆஸ் இன்ஸ்டியூட்
எனக்கு வந்து இந்த ரேட் கிடைக்குது. 295க்கு கிடைக்க வேண்டிய ஒரு புக்கு 206. ஓகே, அட்மோஸ்ட் ஒரு 90 ருபீஸ் எனக்கு சேவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே எனக்கு டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகுறது பொறுத்து. இப்போ 400 ருபீஸ் புக் எவ்வளோ கிடைக்குது, 280க்கு உங்களுக்கு கிடைக்குது. அப்போ நீங்க ஒரு குரூப் வாங்கினீங்க அப்படின்னா அட்மோஸ்ட் ஒரு புக்கே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கிற அளவுக்கு இதனுடைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இதனுடைய ரேட்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த ரேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா எக்ஸல் ஆவோ இல்லை அது வேர்ட் டாக்குமெண்ட்டா பிடிஎஃப் ஆவோ உங்களுக்கு ரேட் கொடுக்குறேன். அல்லது இன்ஸ்டியூட்டை காண்டாக்ட் பண்றவங்களுக்கும் உங்களுக்கு எந்த கோர்ஸ் தேவையோ அதனுடைய ரேட்டும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ண சொல்றேன் டீமை. ஓகே, இதை நீங்க டைரக்டா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இன் ஜென்ரலா வித்தவுட் டிஸ்கவுண்ட்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேனருக்கு அவங்களுடைய ஆன்லைன்ல போய் நீங்க இந்த லிங்க்ல ஸ்கேனரடா அப்படின்றதுல போய் வாங்கலாம். பட் இங்க உங்களுக்கு 295க்கு வித்தவுட் டிஸ்கவுண்ட்ல தான் அந்த பிரைசஸ் எல்லாம் கிடைக்கும். உங்க வீட்டுக்கே வித் கொரியர் சார்ஜஸோட உங்களுக்கு அனுப்பிடுவாங்க டைரக்டா வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா. பட் நம்ம இன்ஸ்டியூட் மூலயமா நீங்க இங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா வித் 30% டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். நீங்க டைரக்டா இங்க வந்து ஆர்டர் பண்ணி இங்க புக்ஸ் டெலிவரி ஆயிட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்க அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆர்டர் நீங்க எப்போ பண்ணணும், பிஃபோர் 12th அக்டோபருக்குள்ள. அப்பதான் உங்களுக்கு அந்த 30%ல கிடைக்கும். ஆஃப்டர் நீங்க ஆர்டர் பண்ணலாம், பட் அந்த 30% டிஸ்கவுண்ட் இருக்காது. மேபி 10 to 15% டிஸ்கவுண்ட் இருக்கலாம், சப்ஜெக்ட் டு தி அந்த அந்த பப்ளிகேஷன் என்ன கொடுக்குறாங்களோ. ஸோ நம்மளுடைய மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துட்டோம், வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் ஃபர்ஸ்ட்டு பண்ணுங்க. உங்களுக்கு அப்படியும் ரெஸ்பான்ஸ் ரொம்ப டிலே ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கால் பண்ணலாம். ஏன்னா கிளாஸில் இருப்போம், மற்ற ஒர்க்கில் இருக்கும்போது சம்டைம்ஸ் கால் பிக் பண்ணுறது, நிறைய கால்ஸ் வரும்போது we are unable to answer. சரிங்களா? வாட்ஸ்அப் இருந்தால் சேம் டே ஆர் நெக்ஸ்ட் டேக்குள்ள யூ வில் கெட் த ரிப்ளை. ஓகே, வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன வேணும்னு சொல்லுங்க, இல்லை மெயில் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க. நம்ம இன்ஸ்டியூட்டோட வெப்சைட் இதுதான், மதி அகாடமி. ஓகே, ஸோ நீங்கள் இங்கேயும் போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான் மொத்த ஆல் ஓவர் வீடியோ. இதுதான். இதை நீங்கள் இப்போ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டியூட்டோட வெப்சைட் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இதுதான் நம்ம இன்ஸ்டியூட்டோட வெப்சைட். ஒருவேளை நீங்கள் இங்கே போயிட்டு madhiacademy.com ஆன்லைன் அட்மிஷன்ஸ்னு இருக்கும் பொதுவாக டைரக்ட் கிளாஸ் ஏறுறவங்களுக்கு. ஸோ நீங்கள் இங்கே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் அதர்ஸ்னு கொடுங்க. சரிங்களா? ஓகே, நாங்கள் இன்ஸ்டியூட்டில் எவ்வளோ ஃபீஸ் சொல்கிறோமோ அந்த ஃபீஸ் அமௌண்ட்டை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு யூ கேன் பே ஹியர். ஓகேங்களா? ஒன்று டைரெக்டாக நம்ம இன்ஸ்டியூட்டுடைய நம்பர் ஜிபே பண்ணிடலாம் நீங்கள், தட் இஸ் ரெக்கமெண்டட். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இது மூலியமாகவும் பேமெண்ட் கேட்வே மூலியமாகவும் பேமெண்ட் பண்ணி எங்களுக்கு இதனுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் அனுப்பலாம். ஓகே, ஸோ இந்த 2 வேலை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். டைரெக்டாக வாங்குறவங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் இருக்காது. டைரெக்டாக அந்த ஸ்கேனர் அவங்களுடைய பப்ளிகேஷனுக்குள்ளே இன்ஸ்டியூட் மூலியமாக வாங்குறதுனால இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்குது. பட் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இஃப் யூ வாண்ட் டு சேவ் த காஸ்ட் நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட் மூலியமாக இருக்கலாம். வெதர் யூ ஆர் டைரக்ட் CMA, CAR, CMA, CS நீங்கள் இங்கே தான் படிச்சிருக்கணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. இந்த பெனிஃபிட்டை உங்களுக்கும் பாஸ் பண்ணணும். இன்னும் 1 or 2 monthsல எக்ஸாம்ஸ்லாம் வருது இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த இதுவை செய்கிறோம். ஓகே, ஸோ மற்ற ஐ திங்க் எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த CA ஆஸ்பிரண்ட், CMA, CS நிறைய பேர் படிக்கணும்னு விரும்புவாங்க. அவங்களுக்கு எப்படி படிக்கணும், என்ன கண்டென்ட்லாம் இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த ஸ்கேனருடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸ்கேனர் பற்றி தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதை வாங்கி பார்த்து அதை பயன்படுத்தாதனால அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் நிறைய பேர் நிறைய அட்டெம்ப்டை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை இந்த டைமில் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ வி வில் see you in the next வீடியோ. கண்டிப்பாக நம்மளுடைய இன்ஸ்டியூட்டுடைய மதி அகாடமி சேனல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.